அடிச்ச மாதிரியே தெரியவே இல்லை. நீங்க பார்க்கலன்னா இப்போ அதோட பெருப்போம் கடி வாங்கிக்கிட்டே போயிருப்பேன். இடையில உட்காந்து இருக்கும். இந்த ரத்தம் குடிச்சிருந்தி அதே கலந்து போயிடும். மறக்க முடியாத நினைவுகள். வீடியோவா மெதுவாக கீழே விழுந்துறாங்க. கல் பின்னால் கட்டுது. சத்தியா பேசலாம் அதான் வந்து எல்லாம் எடிட்டிங் பண்ணி ஒரு தொகுப்பு அப்படியே அனுப்பி விட்டுருங்க. இருங்க, ஒரு 5 செகண்ட் அப்படியே இருங்க. கோவை மாவட்டம் கூடலூர் மலைப்பகுதி பாருங்கள். நாங்கள் தங்கியிருக்கிற வீட்டுக்கு மத்தியில் பாருங்கள். நல்லா பாருங்கள். முழுக்க காட்டுக்கு மத்தியில் அங்கங்கே வீடு அருமையாக இருக்குது. இங்கே வாழ்கிறவங்க தான் கொடுத்து வச்சவங்க தான் சொல்லணும். பணமும் பொருளாதாரத்தை தவிர வேறு இங்கே ஒரு சுகாதாரமான வாழ்க்கை வாழறதுக்கு 100% நம்ம உத்தரவாதம் கொடுக்கலாம். அந்த மாதிரி இருக்குது பாருங்கள். பார்த்துக்கிடுங்க எப்படி இருக்குது பாருங்கள். இது காலையில் 7 மணி. நல்லா பனிமூட்டமாக இருக்குது. அருமையாக இருக்குது. இல்லை அப்படின்னா எல்லாம் தெரிகிற மாதிரி எடுக்கணுங்க ஃபோட்டோ. ஃபோட்டோவா வீடியோவா? வீடியோ நம்ம அப்படி அங்கே ஆண்டணும்ல சுற்றி எப்படி நடக்கும். கலக்கலக்கலக்கலக்கலக்கலக்கலக்க ஜூம் பண்ணி எடுங்க. இது நீலகிரி தானேங்க? நீலகிரி மாவட்டம் தான். நீலகிரி மாவட்டம் தானே. இது வந்து நீலகிரி மலை உள்ள நுழையிற இடம். நுழையிற இடத்துல கேட் பாஸ் எடுக்கிறாங்க. கேட் பாஸ் இருந்தால் தான் உள்ளே விடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள் எவ்வளோ வண்டி நிறுத்தி வச்சுருக்காங்க பாருங்கள். எடுத்துருவோம், வீடியோ எடுத்துருவோம். நீலகிரி மலை ஸ்டார்டிங் கேட் பாஸ் எடுக்கிற இடம். சரி கிளம்புறோம். நம்ம தமிழ்
எருமில்ல நிகழ்ச்சி நடத்திருக்காங்க. இது நம்ம இந்த மயூரம் இந்த நம்ம வேற ரோட்டு, அது மதுரை ரோட்டு. இதாவது பரவாயில்லங்க, கொடைக்கானல் இதோட ரொம்ப மோசம் அப்படின்னு மழை. கட் பண்ணுங்க ஃபோனு. சரி ஓகே. ஆரம்பிச்சிட்டு போகுது அந்த எங்க என்ன நடக்கல அனுப்பிட்டீங்களா? மழை அப்பமே அரைச்சு இல்லை இந்த ரொம்ப வளைவு. அங்க ஸ்டேஷனுக்கு போயிருந்தா இல்ல அவங்களே போயிட்டாங்க. தேக்கு மறந்துனே. இப்போ நைட்டு எப்படி தெரியுமா? நைட்டு எப்படி இருந்தது தெரியுமா? எவ்வளவு பயங்கரமா இருந்தது. ரோட்டு என்ன பரவாயில்ல, அது ஒன்று இந்த ரோடு ஊட்டி போகிற வரைக்கும் கொஞ்சம் பரவாயில்ல. இதோட பெரிய பெரிய மரங்களும் வந்துச்சுலாம். அப்பா இப்போ கொஞ்சம் எப்படி இருக்கு பாருங்க. மரம் சூப்பர். ஊட்டி நீலகிரி ரோடு. அருமை அருமை. இங்கே வந்துட்டு இங்கே இருங்க. பாருங்க பாருங்க எல்லாரும் இங்க பாருங்க. இது என்ன பகுதி? ஊசிமலை பகுதி. ஊசிமுனை காட்சிமலை அப்படி காட்டுது. ஊசிமலை காட்சிமுனை அப்படிங்கிற பேர். வாங்க போய் காட்டுறோம் பாருங்க. இது வாங்க. ஊசிமுனை இது வந்து கூடலூர். வாடகைலாம் இடம் இருக்கு. இடம் இருக்கு பாருங்க. இதுதான் அந்த கேண்டீன். இது வந்து ஊசிமலை காடுமுனை அப்படின்னு ஒரு பகுதி இருக்குது. அந்த பகுதியில் உள்ள ஒரு தேநீர் கடை. வாரேன் இந்த தேநீர் கடையை ஒரு இது எடுத்துக்கிட்டேன். எனக்கு சாய வேண்டாம், தேநீர் தான் வேணும். என்னதான் இருக்குது இது? எனக்கு வேண்டாம், நீங்கள் குடிங்க. பாருங்க ஒரு மூளை தேநீர் கடை. பாருங்க இது ஒரு பெங்கிள் ஸ்டே. சப்பாரி இங்கே போகிறதுக்கு இங்கே போகலாம் அப்படின்னு. வீடு தானே ஆடுங்க. ஆடுறா ராசா ஆடுறா. ஓகே
முன்னாடி அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அதான் அது கொஞ்சம் வலுசா இல்லாமல் வருது. எங்க சேர்ந்தாச்சா இல்லையா? அப்படியா? சரி சரி, நான் அடிக்கேன், பிறகு அடிக்கேன், பிறகு அடிக்கேன். அவரே கிடைக்க மாட்டார். அங்கதான் இருந்து கொஞ்சம் அவர் அங்கே பேசிட்டு இறங்கிட்டாங்க. இந்த வீடியோவா வர்றேன். பின்னாடி எடுத்துட்டு வாங்க. எடுக்க முடியாது. முதல்ல செடி இல்லாமல் இருக்கு, நல்லா இருக்கு. சும்மா இருக்கா? இடம் சூப்பர் தான். ஆனால் செடி அதனால கெட்டு போட்டு போங்க. அப்போ வாழ்ந்துச்சுல இடம் சூப்பராக இருக்குதான். அதான் இருக்கு. அதான் இப்போ ஃபோட்டோ எடுத்து ஒயிட்டி இருக்கணும். ஒயிட்டி அப்புறம் தூக்கி எடுத்து கேட்டோம். தூக்கி எடுத்தாலும் தெரிய மாட்டேங்குது. அப்படியா? அந்த செடி இது இருக்கு. இல்லை இல்லை, எவ்வளோ தெரியும். அதே முதல் அப்படி இருந்துச்சு இந்த செடி. இது வளர்ந்துட்டுல பாருங்க. மலைப்பகுதி மேகம். இந்த செடியெல்லாம் இங்கேருந்து பாயிண்ட் தான் எடுத்திருக்காங்க. ஆனால் வந்து இந்த செடியெலாம் வளர்ந்த உடனே அந்த இங்கேருந்து பார்க்குற அந்த ஊர்லாம் தெரிய மாட்டாங்க. எப்படி போவா? வீடியோ அருவி பைகாரா ரேஞ்ச் அப்படிங்கிற ஒரு பகுதியில் ஒரு அருவி இருக்குது பாருங்கள். இந்த அருவிக்கு போகிறோம். பைகாரா அப்படின்னு ஒரு அருவி இருக்குது. இந்த அருவி இந்த அருவிக்கு பக்கத்தில் அப்படி போயிட்டு இருக்கோம். அருவிக்கு போகிறோம் பாருங்க. லேசாக மழை தூங்கிட்டு இருக்கு. தோட்ட கடந்தாச்சு. நம்ம போயிட்டு இருக்கிறோம். நிறைய சாப்பாட்டுக்கு உள்ள இதெல்லாம் இருக்குது. அருவி போகிற வழி ஒவ்வொரு போட கடற்கரை வழி இல்லை, எல்லாம் சிறு அந்த அருவி போகிற வழியில் நிறைய கடைகள்லாம் இருக்குது. எல்லாம் சாப்பிட்றதுக்கு உண்டான கடைகள்
ரெண்டு பக்கம் கடைகள் இருக்குது, நிறைய மக்கள் வராங்க. சிப்ஸு, நல்ல கடைகள், நிறைய கடைகள் இருக்குது, பார்த்துக்கலாம். இளநீ கடை, அருவி போகிற வழிக்கிட்ட வந்துட்டோம். அப்படியே அருவி செல்லும் வழி. இங்கே ஒரு காவல் நிலையம் இருக்குது, அந்த பகுதிக்கு அந்த காவல் நிலையம், வைகாரா காவல் நிலையம். இதுதான் அருவி போகிற இடம். அருவி செல்லும் வழி, தமிழ்நாடு ஃபாரஸ்ட். முந்நூறு மீட்டர் இன்னும், 1/4 கிலோமீட்டர். இந்த மூலையார இருக்கும். அருவியை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறோம். அதில் நிறைய மக்கள் போகிறாங்க. மாற்றி மாற்றி எடுத்துக்க வேண்டியதான். நல்லா அருமையாக இருக்குது பாருங்கள். வாழ்க்கையில் ஒரு ரசிக்கக்கூடிய பகுதி இதெல்லாம். ஒரு நல்ல வாய்ப்பு கிடச்சிது, அதனால் வந்துவிட்டோம். அதனால் இதெல்லாம் தவற விட்டுருப்போம். பாருங்கள், நல்ல மலை பிரதேசம் அருமையாக இருக்குது. நல்ல பகுதியும் பாருங்கள், அங்கே மக்கள் நிற்கிறாங்க. நல்லா இருக்குது. போதும் அருவி போகிற வழி. கீழே ஒரு மதனாக இருக்குது, திடல். முகம் தெரியாட்டமா அப்படியே வரணும். அப்பதான் அது கேமராமேன் தான் தெரியும். திருக்கக்கூடாது மொபைலை, அதே மொபைல் அப்படியே தான் இருக்கணும்.
தேநீர் குடிக்க போகிறாங்க. ஹோட்டல் ஸ்ரீ மணிகண்டன். என்னது அது? என்ன காபி? பிளாக் டீனா? ஓகே. கருப்பு டீ. கருப்பட்டியா கருப்பட்டியா பாருங்க. தேநீர் குடித்தோம் கடையில். புலிக்குட்டி இங்கே பாருங்க. ஓ புலிக்குட்டி இங்கே பாருங்க. தேநீரோடு காட்டுங்க. தேநீர் தேநீர் ஊட்டி தேநீர். ஆமாம், ஆங்கிலத்தில் டீ என்று சொல்வார்கள். வாருங்கள் வாருங்கள். கருப்பட்டி டீ மாதிரி தான் இருக்குது. நல்லா இருக்கு, அருமையாக இருக்கு. கருப்பு காப்பி இல்லை, கருப்பட்டி போட்ட மாதிரி இருக்கு எனக்கு பார்க்க. ஊட்டி விட்றாங்க பாருங்க. அங்கே பாருங்க. எப்போ பாரு கருப்பட்டி கருப்பட்டி டீ ஊற்றி கொடுக்காங்க. இது வந்து படப்பிடிப்பு எடுக்கிற இடம். ஊட்டியில் இந்த சினிமா படப்பிடிப்புகள்லாம் எடுக்கக்கூடிய இடமா. எல்லாருமே இருக்குது பாருங்கள். இந்த இது அதுக்குன்னே ஒரு தளத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க அரசாங்கம். படப்பிடிப்பு தளமாக அதெல்லாம் அங்கே இருக்குது பாருங்கள். குதிரை தான் நிற்கிது பாருங்கள். குதிரை சவாரி போகிறாங்க. நிறைய கடைகள்லாம் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் அருமையாக இருக்குது. இது மேடு, இன்னும் ஒரு மேலே ஒரு மேடு மாதிரி தெரியுது தான். அங்கேயும் நம்ம போகிறோம். போய் அங்கேயுமே பார்க்க போகிறோம். இது சின்ன சின்ன கடைகள்லாம் இருக்குது. இந்த கடைகள் அங்கே ஒரு குதிரை நிற்கிது பாருங்கள். நிறைய வட இந்தியர்கள்லாம் வந்து நிற்கிறாங்க பார்க்குறதுக்கு. இது அங்காவரம் இருக்குது. அப்பா 2-3 குதிரை நிற்கிது பாருங்கள். அருமையாக இருக்குது. நல்ல பகுதி. அங்கே வர இருக்குது. ரம்மியமாக இருக்குது. அழகாக இருக்குது. இது 2 பேர் அங்கே போகிறாங்க. வந்துருங்க. 2 பேர் அங்கே போகிறாங்க. சின்ன சின்ன கடைகள்லாம் இருக்குது. நல்லா இருக்குது. பஜ்ஜி ஆர்டர் பண்ணுவாங்க. நான் பர்ஸ் எடுக்காமல் வந்துட்டேனே. எதாவது வாங்கி சாப்பிட்லான்னா சரி ஓகே. பர்ஸ் வண்டியில் போட்டு வந்துட்டேன். ஒன்றும் சாப்பிட முடியாது போட்டுருக்கு. பாருங்கள், இதுதான் தமிழ்நாடு ஃபாரஸ்ட். தமிழ்நாடு ஃபாரஸ்ட் அந்த நேச்சர் ரைட். கடைகள்லாம் இருக்குது. நல்லா இருக்குது. நுழைவாயில். இதுதான் நுழைவாயில். பாருங்க. பாருங்க கூட்டத்தை பாருங்க. நம்ம ஆள் ஒரு ஆள் பயணிச்சுட்டு எடுத்துள்ள போகிறாரு. தமிழ்நாடு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் டிக்கெட் கவுண்டர். அந்த சினிமா படப்பிடிப்பு தளத்தை பார்க்குறதுக்கு நீங்கள் உள்ளே போய் எடுங்க. 4 நமக்கு 4 படப்பிடிப்பு தளத்தை பார்க்குறதுக்கு பேண்ட் சீட்டு எடுக்கணும். அதுக்கு உள்ளே ஒரு என்ன சொல்கிறது 30 ரூபா பணம். சீட்டுக்குள்ள படம். அந்த இது வந்து ஒரு சின்ன குடில் மாதிரி ஏற்படுத்தி வச்சுருக்காங்க. நல்லா இருக்கு. அதில் தான் அந்த டிக்கெட்டு கொடுக்குற கவுண்டர் வச்சுருக்காங்க. நுழைவாயில். உள்ளே போகிறக்குள்ள நுழைவாயில். கேட்டு, என்ட்ரன்ஸ் கேட்டு. உள்ளோடி நுழைஞ்சாச்சு உள்ள. வருது
ஹாப்பி இன்று முதல் ஹாப்பி. மழையில் நனைஞ்சு போயிருந்துருக்க வேலை போயிடும். ஏ வருது வருது வேங்கைகள் வருது வருது. அங்கே நின்று கீழே இருந்து எடுக்கணும். எப்படினாலும் எடுக்கலாம், முதல்ல எடுத்துவிடும். இல்லை அந்த முதல்ல அங்கே நடுவில் இருந்து கீழே இருந்து எடுக்கணும். அப்புறம் அங்கே மேலே இருந்து கீழே எடுக்கணும். அதெல்லாம் எப்படினாலும் எடுப்போம். போக போக எடுத்துக்கிட்டே இருக்க வேண்டியதானே, காசா பணமா. பாருங்க நல்லா இருக்கு, அருமையாக இருக்கு. வட இந்தியர்கள் நிறைய வந்து நிற்காங்க. வட இந்தியர்கள், கேரளா, எல்லா பகுதியிலேருந்து வந்திருக்காங்க. இந்த மலை பகுதிக்கு வந்தாச்சு மேலே. பாருங்க பாருங்க இங்க பாருங்க, ஊட்டி ஊட்டி சினிமா படப்பிடிப்பு தளம். அருமையோ அருமை. அங்கே ஒரு ஆள் எங்களை மட்டும் தனியாக படம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. சரி வந்துருங்க அப்படி மேலே பெரும் அப்படி இருன்னு. பாருங்க பாருங்க, லைட் லேசாக மழை பெஞ்சிட்டு இருக்கு. சாரல் மலை, சாரல் மலை. அப்பா, வாழ்க்கையில் முதல் முறையாக இந்த பகுதிக்கு வந்திருக்கிறேன். நல்லா இருக்குது, அருமையாக இருக்குது. பார்க்க பார்க்க திகட்டாத இடங்கள். இந்த பகுதியில் இருக்கிறவங்களுக்கு இதனுடைய மகிமை தெரியுதோ இல்லையோ, ஆனால் வெளி பகுதியிலேருந்து நிறைய மக்கள் வராங்க. நிறைய காரில் அங்கே பாருங்கள், இங்கேருந்து பாருங்கள் கார், எவ்வளோ கார் வந்து நிற்கிது பாருங்க. மலைகளின் அரசி. அங்கே ஒரு 2 காதல் ஜோடிகள், காதல் ஜோடி 2 காதல் ஜோடி போய் ஒருத்தர் எடுக்கிறாங்க. அதை நம்ம இங்கே கவர் பண்ணுறோம் பாருங்க. அறுபதாவது கல்யாணத்தை முன்னிட்டு 60வது கல்யாணம் தேனிலவுக்காக வந்திருக்காங்க. 60ஆம் கல்யாணத்தை முன்னிட்டு தேனிலவுக்கு வந்திருக்கின்ற சோடிகள், இளம் சோடிகளுக்கு வீடியோ. மலையில் மேலே ஏறியாச்சு. எவ்வளோ தூரம் பாருங்க. ரெண்டு பேரும் என்ன போகிறாங்க, ஓடுதாங்க பாருங்க. அங்கே பாருங்க. ஹாப்பி இன்று முதல் ஹாப்பி. 2 பேரும் சேர்ந்து ஒரு நடனத்தை போடுங்க, ஒரு குத்துப்பாட்டை போடுங்க. ஒரு குத்துப்பாட்டு போடுங்க. எல்லாம் அதுவும் வரணும் என்ன. ஆமாம், நீங்கள் 2 பேரும் ஒரு ட்வீட் பாடுங்க. ஹாப்பி இன்று முதல் ஹாப்பி, கோடை மழை வேகத்தில் வண்டு. இது கோடை மழை இல்லை, இது வந்து பருவமழை. எடுத்தாச்சு, நல்ல வீடியோ எடுத்தாச்சு, ஃபோட்டோ எடுத்தாச்சு, வீடியோ எடுத்தாச்சு, எல்லாம் எடுத்தாச்சு. 60வது கல்யாணத்தை முன்னிட்டு தேனிலவுக்கு வந்திருக்கின்ற இளம் ஜோடி அண்ணன் புலிப்பாண்டி, அக்கா புலியக்கா. ஒருத்தர் மாற்றி எடுத்துக்க வேண்டியதான். மலை உச்சிக்கு வந்தாச்சு. உச்சியிலிருந்து பாருங்க, மலைகளின் அரசி நீலகிரி ஊட்டி திரைப்பட படப்பிடிப்பு தளம். வீடுகள்லாம் இருக்கு பாருங்க. எல்லாத்தையுமே என்ன படம் தொகுப்பு பண்ணி போடக்கு அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும், இதோ ஆட வேண்டும், ஒரே வானிலே
ஒரே மண்ணிலே ஒரே கீதம் உரிமை கீதம் பாடுவோம். அந்த திரைப்பட தளத்தை படப்பிடிப்பு தளத்தை பார்த்துட்டு கீழே இறங்கியாச்சு. கீழே இறங்கிட்டு இருக்கோம். மலையிலேருந்து மேலேருந்து கீழே இறங்கிட்டு இருக்கோம். இறங்கி அந்த நுழைவாயில்கிட்ட வந்துட்டோம். என்ன பாருங்கள், இதுதான் அந்த நுழைவாயில். அங்கே ஒரு சின்ன ஹோட்டல் மாதிரி இருக்குது. இது பழையபடி அங்கே பாருங்கள், அந்த பயணச்சீட்டு எடுக்கிற இது. ஆளுகள் வந்துகிட்டே தான் இருக்குது. நிறைய வட இந்தியர்கள் வராங்க இந்த அதை பார்க்குறதுக்கு. நல்லாயிருக்கு. இது ஒரு பகுதி மலையில் வந்து வர்ற வழி பாருங்கள். அருமையாக இருக்குது. அதான் வந்துட்டு இருக்கும்போது இறங்கி வாரேன் ஒரு பகுதியில் 300 தாண்டி ஒரு பகுதி. இவ்வளோ வீடு தான் இருக்குது வருது. இவ்வளோ ஒரு ஃபோட்டோ எடுங்க. அருமையாக இருக்குது பாருங்க. உள்ள விட்டு உள்ள குழி தான் இருக்குது. நல்லா இருக்குது. குழி தான் இருக்குது. ஆங்கில வருங்க. வா அப்படின்னாட தள்ளி போங்க. அப்படியே அங்கே பின்னால் அவங்க அவங்க பின்னால் வீடியோ எடுத்து சுற்றுங்க. உள்ள விட்டுறாங்க. சரி போதும். கட் போதும். இது அவிச்சு சாப்பிடுவாங்களோ? பச்சி சாப்பிட்றியாடா? மிளகா பச்சியா மிளகா பச்சியா? பார்த்தா இருக்குமா? இது வந்து மூட்டு வலி, முடக்கத்தான் வலி அந்த மாதிரியான ஒரு கிழங்கு சொல்லுவாங்க. அந்த கிழங்கு முடக்குவாதத்துக்கு சூப் வச்சு குடிக்கணுமா அந்த கிழங்கு? சொல்லுங்க அது என்னது? அப்பளம் பொரி. அப்பளம் பொரி சின்ன வயசுல சின்ன வயசுல சாப்பிடல. சரி போதும். காடு காடு நம்ம அந்த நம்ம அது என்ன அந்த ராஜன் ஏஜென்சி நம்ம ஸ்கூட்டர் வச்சோம்ல, ராஜன் மட்டும் நம்ம இது இருக்குல்ல, நம்ம ஹோட்டல் இல்லாத கேட்டால நம்ம ஹோட்டல் அனைத்து வாங்கணும்.
இளநீ ஆ பேர். ஆ நாங்கள் வந்து ஊட்டி சுற்றி பார்க்க போனோம். ஆ போகிற வழியில் கிடந்துச்சு. அதை மொத்தமாக வாங்கி நான் இப்போ வியாபாரம் பார்த்துட்டு இருக்கேன். நம்ம இன்னைக்கு எத்தனை நாள் இளநீ வேண்டாம். அறுவலை காணும். வேற வெட்டி எப்படி கொடுப்பீங்க? நாங்கள் வந்து மும்பையிலேருந்து வந்துருக்கிறனால ஆ அறுவை எல்லாம் சரி சரி சரி. சரியா? சரி போது நிறுத்திடுங்க. எருமில்ல நிகழ்ச்சி நடத்திருக்காங்க. இது நம்ம இந்த மாதிரி நம்ம மே 18